ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜ் தால்ச்சா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 150 கிராம் துவரம்பருப்பு, 75 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடிட்டு 3 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பட்டை வகையெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் பாதி இது வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வதங்கின உடனே நறுக்கி வச்சுருக்க காய்கறியில் அதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக விடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நெல்லிக்காயோட சிறிய அளவு புளி எடுத்து அதை கரைச்சி அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விடுங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி விடணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பை அதோடு சேர்த்துக்கணும். சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. பருப்பு சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பிரியாணி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். எல்லா வகையான பிரியாணியோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியான வெஜ் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியத்தோடு வாழ்வோம். Thank you for watching.